ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். வேகம் கரங்கள் எம்ஜிஆரின் போட்டில் எம்ஜிஆரின் போட்டில் புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போட்டி, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் போட்டி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போட்டி, மக்கள் தலைவர் போட்டி, இந்த வீட்டுக்கு எம்ஜிஆரின் போட்டி, ஏழைகளின் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய வண்ணல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் போட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர், வாழ்க பாரத ரத்னா எம்ஜிஆர், வாழ்க விடுமுறை எம்ஜிஆர், வாழ்க உழைக்கும் ஜனங்கள் எம்ஜிஆர், ஊருக்கு சகல மங்களாத்தியம் நேசிக்கும் சகலாத்தியம் காசு கொடுக்கிறாங்க, மூலப்பொருள் கொடுக்கிறாங்க, வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி செல்லுங்கள் மற்றும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காட்பாடி நகரில் இந்த நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவை நடத்தி கொடுத்தவர் அருமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியவர் ரகுபதி அவர்களின் அன்பு புதல்வன் திரு TR முரளி அவர்கள். இந்த ஆலய வழிபாடு வெகு சீரும் சிறப்புமாக அமைந்தது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய அறக்கட்டளை தலைவரும் எம்ஜிஆர் மணி மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அருளாசி வழங்கி வேலூர் மாவட்டம் காட்பாடி நரசமங்கலத்தில் இருக்கின்ற ரகுபதி நகரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி ஆட்சி காலத்தில் சட்டமன்ற ரகுபதி அவருடைய செல்வன் TR முரளி அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய உலகமே வியக்கும் வண்ணம் புரட்சியருக்கு ஆலயம் எழுப்பி இறைவன் எம்ஜிஆர் திருக்கோவில் என்று பெயரிட்டு இன்று கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்திருக்கின்றார். பெருமையாக எம்ஜிஆருடைய பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சபையை சிறப்பித்தார்கள். நம்முடைய அந்த துணைக்காரன் அவர்களும் கர்நாடக மாநிலத்துடைய அண்ணன் கர்நாடக மணி அவர்களும் இன்னும் மற்றும் பலரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் வல்லவர் சத்தியம் புரட்சித் தலைவரும் புகழ், புரட்சித் தலைவரும் புகழ், புரட்சித் தலைவரும் புகழ், புரட்சித் தலைவரும் புகழ். காட்பாடியில் இன்று எம்ஜிஆர் ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. எம்ஜிஆர் அவர்களுக்கு காட்பாடி நரசிம்மங்கலத்தில் ரகுபதி நகரில் ஒத்துழைப்பு ஏற்பாட்டில் இன்று கோலாகலமாக இறைவன் எம்ஜிஆர் திருக்கோயில் நிறுவப்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் காலையில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது, மதியம் அரிசி உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து இரவு வரை தலைவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி அவர்களுக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுகின்றது. பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அவருடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையிலே எல்லாரும் பாருங்க சார். ரெடி? வாழ்க உழைத்து வாழ வேண்டும் என்கிறார். வாழ்க திருச்சி வாழ வேண்டும் என்கிறார். அண்ணாவின் இதயத்தில் எம்ஜிஆர் முதல் நாளை நமது எம்ஜிஆர் சோழன் எம்ஜிஆர், உரிய சோழன் எம்ஜிஆர், வில்லை எம்ஜிஆர், தாயை காத்த தனியன் எம்ஜிஆர், தன்மன் தலை காக்கும் எம்ஜிஆர், எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர், ஊருக்கு உழைப்போம் எம்ஜிஆர், சிரித்து வாழ வேண்டும் எம்ஜிஆர், கலையரசு எம்ஜிஆர், நீதிக்கு தலைவன் எம்ஜிஆர், நீதிக்கு தலைவன் எம்ஜிஆர். ஒரு நிமிஷம் தான் இப்படி திரும்ப ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம்
அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.